அபிராமி சேகர் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு அபிராமி சேகரின் அன்பான வணக்கங்கள். கன்னிராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த மே மாதம் 2024 வருஷம் மே மாதம் எப்படி இருக்கும், பொது பலன்கள் எப்படி நடக்கும், என்னென்ன விஷயங்கள் வாழ்க்கையில் இருக்குது அப்படிங்கிறத தான் இப்போ பார்க்குறோம். அப்படி பார்க்குற போது இந்த மாதத்தினுடைய மிக பிரதானமான விஷயமே உங்களுடைய ராசிக்கு முக்கியமான சந்தோஷமான விஷயம் குரு பகவானுடைய பயிற்சி. இது வரைக்கும் உங்களுடைய வாழ்க்கையில் 8ஆம் இடத்துல சஞ்சரிச்சிட்டு இருந்த குரு பகவான் வாழ்க்கையில் நிம்மதியற்ற சூழ்நிலைகள், பிரச்சனைகள், போராட்டங்கள், மனக்குழப்பங்கள், வேதனைகள், அசிங்கங்கள், அவமானங்களை செஞ்சு கொடுக்க வந்துட்டு இருந்தவர் இப்போ அந்த நிலைமைகளெல்லாம் மாற்றி உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்துக்கு கோச்சாரத்துக்கு வந்துட்டார். இது மிகப்பெரிய வாழ்க்கையில் உங்களுக்கு தெய்வ அனுகூலத்தை கொடுக்குறாருன்னு அர்த்தம். 9 அப்படின்னாலே தெய்வம்னு அர்த்தம், தெய்வ அனுகூலம்னு அர்த்தம். அது மட்டுமல்ல, உங்களுடைய ராசிநாதன் புத பகவான் அவர் இந்த மாதம் 10ஆம் தேதி வரைக்கும் உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்துல இருந்தவர் அப்புறம் 8ஆம் இடத்துக்கு வர்றார். ஆக குரு பகவானுடைய பார்வை உங்களுடைய ராசிக்கு பரிபூர்ணமாக இருக்குது. ஆக வாழ்க்கையில் கடந்த காலங்களில் நமக்கு ஏற்பட்ட பிரச்சனைகள் இருந்தெல்லாம் நம்ம விடுபடுவதற்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. ஆனால் இந்த பலனை முழுமையாக நம்ம அனுபவிக்க முடியுமான்னு பார்த்தீங்கன்னா கோச்சாரம் நமக்கு சாதகமாக இல்லை. உங்களுடைய ராசிநாதன் புதன் அவர் 10ஆம் தேதிக்கு அப்புறம் உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்துக்கு வர்றார். ஆக நம்ம வாழ்க்கையில் முழுமையான அந்த பலனை அனுபவிப்பதற்கான வாய்ப்பு வருங்காலங்களில் தான் இருக்குது. இந்த மாதம் உங்களுடைய ஃபினான்ஷியல் பொசிஷன் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம். அப்படி பார்க்குற போது இந்த மாதம் 19ஆம் தேதிக்கு அப்புறம் தான் உங்களுக்கு பண வரவு, பொருள் வரவு இருக்குது. அதுக்கு முன்னாடி பணம் இருந்தாலும் பொருள் இருந்தாலும் கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலைகள் அல்லது பழைய கடன் அடைக்கிறதுக்கு புதுசாக கடன் வாங்குறதுக்கு வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள் இதுதான் இருக்குது. ஆக எது எப்படி இருந்தாலும் இந்த மாதம் 19ஆம் தேதிக்கு அப்புறம் உங்கள் கையில் பணம், பொருள் இருக்கும். மணி ரொட்டேஷன் பரவாயில்ல. இந்த மாதத்தில் உங்களுடைய முயற்சிகள் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம். முயற்சி ஸ்தானாதிபதி செவ்வாய் பகவான் அவர் பார்த்திங்கன்னா கோச்சாரத்தில் 7ஆம் இடத்துல இருக்கிறார். அவரும் புதன் நட்சத்திரத்தில் இருக்கிறனால இந்த மாதத்தில் பெரிய லெவலில் நீங்கள் எஃபர்ட் எடுத்து எந்த காரியமும் பண்ண வேண்டாம். எல்லாமே சக்ஸஸ் ஆகிற மாதிரி ஒரு தோற்றம் இருக்கும், எதுவுமே சக்ஸஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. ஆகையினால நடைமுறை வாழ்க்கை உங்களுக்கு என்னவோ அதை மாத்திரம் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் இந்த மாதம். ஆக குரு பகவான் நல்ல இடத்துக்கு வந்தாலும் அதை நான் முழுமையாக அனுபவிக்க முடியாத மாதமாக இந்த மாதம் இருக்குது. லைஃப்பில் நீங்கள் எடுத்து வைக்கிற ஒவ்வொரு ஸ்டெப்பும் கவனமாக எடுத்து வைங்க. அவசரப்பட்டு எந்த முடிவும் எடுக்க வேண்டாம். ஒரு பக்கம் கிரகம் நமக்கு சுமாரான பலன்கள். ஆகையினால இந்த மாதத்தில் நம்ம சிந்தனை, செயல்பாடு எல்லாமே ரொம்ப யோசித்து செயல்படுறதாக இருக்கணும். இந்த மாதம் பார்த்திங்கன்னா யார் நல்லவங்க கெட்டவங்கன்னு உங்களுக்கு உணரக்கூடிய காலமாக இது இருக்காது. எல்லாமே ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு ஒரு படிப்பினையை சொல்லிகிட்டு இருப்பாங்க. அது மட்டுமல்ல, உங்களுடைய உறவுகள் அதை நல்லா மெயின்டைன் பண்ணுங்க. இல்லைனா உறவுகளால் நமக்கு தேவையற்ற மன வருத்தங்கள், பிரச்சனைகள், போராட்டங்கள் இருக்குது. உறவுகள் மட்டுமல்ல, நம்முடைய இளைய சகோதர சகோதரிகள் இருந்தால் அவர்களாலும் பிரச்சனைகள் இதெல்லாமே இருக்குது. ரொம்ப நாளாக உங்களுக்கு ஒரு ஆறுதலான விஷயம், டாக்குமெண்ட்டில் ஏதாவது பிரச்சனை இருக்கிறவங்க அதிலேருந்து நீங்கள் விடுபட்டுருவீங்க. வீடு மாறணும், இடம் மாறணும்னு நினச்சவங்களுக்கு கடுமையான போராட்டத்துக்கு இடையில் அந்த இடமாற்றம், வீடு மாற்றங்கள் இருக்குது. ரொம்ப நாளாக என்னுடைய சொத்து எதுவும் விற்காமல் இருக்குது அல்லது வீடு விற்காமல் இருக்குது, கையை விட்டு போகாமல் இருக்குங்கிறவங்களுக்கு இந்த மாதமும் நிறைய பிரச்சனைகள் இருக்குது. ஆனாலும் கூட பேச்சுவார்த்தைகள் அட்வான்ஸ் போகிறதுக்கான சூழ்நிலைகள் உங்களுக்கு ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் எல்லா விஷயத்திலையுமே யோசித்து செயல்பட வேண்டிய மாதமாக கிரக நிலைகள் இந்த மாதம் இருக்குது. நீங்கள் ஏதாவது உற்பத்தி சார்ந்த துறைகளில் இருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய உற்பத்தி தந்த சேல்ஸு, லாபம், வருமானம் எல்லாமே இந்த மாதம் 19ஆம் தேதிக்கு அப்புறம் தான் இருக்குது. அதுவும் சுமார். பெரிய விஷயம் என்னென்னா உங்களுடைய எஜுகேஷன் அது நல்லாவே இருக்குது. உங்களுடைய அண்டர் எஜுகேஷனும் சரி, ஹையர் எஜுகேஷனும் சரி, ரெண்டுமே நல்லா இருக்குது இந்த மாதம். அது மட்டுமல்ல, இந்த மாதத்தில் யாரெல்லாம் அப்பாவுடைய அன்பு, ஆதரவை எதிர்பார்த்து காத்துட்றீங்களோ இந்த மாதம் 14ஆம் தேதிக்கு அப்புறம் அதுக்கான வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள் நிறையா இருக்குது. குறிப்பாக இந்த மாதம் 14ஆம் தேதிக்கு அப்புறம் நீங்கள் பெரிய லெவலில் யாரெல்லாம் கம்பெனி மாறணும், வேறு கம்பெனிக்கு பேப்பர் போடணும்னு நினைக்கிறீங்களோ தாராளமாக மூவ் ஆகுங்க, பேப்பர் போடுங்க. அதுக்கான வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள் இருக்குது. அது மட்டுமல்ல, இந்த மாதத்தில் நீங்கள் பெரிய லெவலில் எஃபர்ட் எடுத்து பண்ணக்கூடிய காரியங்கள் சக்ஸஸ் ஆகலைனால் கூட வேலையை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஏதாவது ஆன்சைட்டுக்கு ட்ரை பண்ணுறீங்கன்னா தாராளமாக ட்ரை பண்ணுங்கள். அதனால் உங்களுக்கு ஒரு நன்மை தான் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த மாதம் முழுவதும் யாரெல்லாம் அம்மாவுடைய அன்பு, ஆதரவை எதிர்பார்த்து காத்துட்ருக்கீங்களோ உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். அதிலும் கன்னி ராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த மாதம் நீங்கள் ஏதாவது கலைத்துறையில் இருக்கிறீங்க அப்படின்னா ஓரளவுக்கு கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு தெய்வ அனுகூலம், வருமானம்,
அவங்களுக்கான பாப்புலாரிட்டி, பப்ளிசிட்டி இதெல்லாமே கூடும். நீங்கள் பெரிய லெவலில் ஷேரில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்க, ட்ரேடிங் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்கெல்லாம் இந்த மாதம் அடக்கி வாசிங்க. விட்டதாக பிடிச்சிடலாம் அப்படிங்கிற எண்ணம் வேண்டாம். எல்லாமே நமக்கு லாபம் வர்ற மாதிரி ஒரு தோற்றம், கிரகங்கள் நமக்கு இந்த மாதம் சாதகமாக இல்லை. அதனால் அது விஷயத்தில் நம்ம கொஞ்சம் கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் இந்த மாதம் செயல்படணும். ஸோ இந்த மாதம் நீங்கள் ஏதாவது அரசியல் சார்ந்த துறைகளில் இருந்தீங்கன்னா இந்த மாதம் இங்கிலீஷ் 14ஆம் தேதிக்கு அப்புறம் தான் உங்கள் வாழ்க்கையிலையும் மாற்றம், முன்னேற்றம் இருக்குது. இந்த மாதத்தில் உங்களுடைய சர்வீஸ் எப்படி இருக்குது, ப்ரொஃபஷன் எப்படி இருக்குதுன்னு பார்க்குறோம். உங்களுடைய கெரியர் இந்த மாதம் பரவாயில்ல. உங்களுடைய சர்வீஸ் தரத்திலே சனி பகவான் இருக்கார். அவரும் குருவுடைய நட்சத்திரத்தில் குரு பகவான் பெயர்ச்சி உங்கள் ராசிக்கு 9ஆம் இடம். அதனால தான் முதல்ல சொன்னேன், யாரெல்லாம் வேலை மாறணும்னு நினைக்கிறீங்களோ மாறுங்க. ஆக கெரியரை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பரவாயில்ல. நீங்கள் பெரிய லெவலில் உங்களுடைய வேலையில் எஃபர்ட் எடுத்து பண்ணால் தான் அந்த வேலையுமே உங்களுக்கு கிடைக்கும். சார் நான் ஏஜ் ஆகிடுச்சி, நான் ரிட்டையர்மெண்ட் ஆகிட்டேன், என்ன வேலை தேடிட்டு இருக்கேன்னு நினைக்கிறவங்களும் ட்ரை பண்ணுங்கள். டெஃபரெண்ட்டாக அதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. யாரெல்லாம் அப்ராடுக்கு ட்ரை பண்ணுறீங்களோ, ஆன்சைட்டுக்கு ட்ரை பண்ணுறீங்களோ, அல்லது வெளிநாட்டுக்கு ட்ரை பண்ணுறீங்களோ, வேலைக்கு ப்ரொஃபஷனுக்கு ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக இந்த மாதம் அமையும். நான் பெரிய லெவலில் சொந்த பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கேன் அப்படிங்கிறவங்களுக்கு இந்த மாதம் பிஸ்னஸ் பரவாயில்லாமல் இருக்கும். ஒருவேளை என்னுடைய பிஸ்னஸில் நான் பார்ட்னர்ஷிப்போடு தொழில் பண்ணுறேன் எப்படி இருக்குன்னா அதுவும் பரவாயில்ல. யாரெல்லாம் எக்ஸ்போர்ட் அண்ட் இம்போர்ட் பண்ணிகிட்ருக்கீங்களோ உங்களுக்கு நல்லா இருக்குது. இந்த மாதம் உங்களுடைய 14ஆம் தேதிக்கு அப்புறம் நான் பாஸ்போர்ட் வீசா எதுவும் அப்ளை பண்ணியிருக்கேங்கிறவங்களுக்கு அதெல்லாம் வந்துடும். ஒரு லாங் ஜேர்னி போகிறதுக்கான வாய்ப்புகள் உங்களுக்கு உருவாகும். அது மட்டுமல்ல, அந்த காலங்களில் உங்களுடைய வெளிநாட்டு தொடர்புகள் அத்தனையும் உங்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் சாதகமாக இருக்கும். இந்த மாதத்தில் எது எப்படி இருந்தாலும் உங்களுடைய முயற்சிகள், உங்களுடைய முயற்சி ஸ்தானத்தை குரு பகவானும் சனி பகவானும் பார்க்குறாங்க. ஒரு பக்கம் நீங்கள் எவ்வளோ பண்ணாலும் தடை வந்தால் கூட இன்னொரு பக்கம் நீங்கள் பண்ணிக்கிட்டே தான் இருப்பீங்க. அதை ஆட்டோமேட்டிக்காக கிரகங்கள் உங்களுக்கு செய்யும். இந்த மாதம் முழுவதும் உங்களுக்கு தேவையில்லாத குழப்பங்கள் வேண்டாம். எந்த ஒரு விஷயமும் ஒரு தடவைக்கு 2 தடவை செயல்படும் பொழுது உங்களுக்கு நல்லது கெட்டது எதுங்கிறது தெரியும். அதற்கு தகுந்த மாதிரி நீங்கள் மூவ் ஆகுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். வெற்றி கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த மாதம் தேவை இருந்தால் மட்டும் கடன் வாங்குங்க, இல்லைன்னா கடனை அவாய்ட் பண்ணுங்கள். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். பழைய கடன் அடைக்கிறதுக்கு புதுசாக எதுவும் கடன் வாங்கணுங்கிற அவசியம் இந்த மாதம் இல்லை. இந்த மாதத்தில் பெரிய லெவலில் எனக்கு லோன் இருக்குது, இஎம்ஐ இருக்குது, இன்ட்ரெஸ்ட் கட்டுறேன் அப்படிங்கிறவங்க உடல் ஆரோக்கியத்தை பற்றி கவலைப்படாதீங்க. இல்லைன்னா உங்களுடைய ஹெல்த் கண்டிஷன் இந்த மாதம் நார்மல். ஸோ இந்த மாதத்தில் உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தி என்பது குறைவாக இருக்கும். அதனால் உங்களுடைய இம்யூனிட்டி பவரை கூட்டுங்க. இது இந்த மாதத்தில் ரொம்ப முக்கியம். ஸோ இந்த மாதம் எல்லா விதமான உறவுகளோடையும் நம்முடைய உறவுகளை டெவலப் பண்ணுங்கள், அல்லது எல்லா விஷயத்துலையுமே நீங்கள் அடக்கி வாசிங்க. இது இந்த மாதத்தில் நீங்கள் முக்கியமாக ஃபாலோ பண்ண வேண்டிய விஷயம். இது எல்லாத்துக்கும் மேலே நீங்கள் எந்த சர்வீஸில் இருந்தாலும் உங்களுடைய கெரியரில், உங்களுடைய ப்ரொஃபஷனில் நீங்கள் கொஞ்சம் சாட்டிஸ்ஃபைடாக வேலை பாருங்கள், ரொம்ப முக்கியம். இந்த மாதத்தில் நீங்கள் முழு முதல் கடவுளாக விநாயகரை பிரதானமாக தரிசனம் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லை, முருகனை எங்கெல்லாம் முருகன் இருக்காரோ அவருடைய ஆலயத்துக்கு போய் அவருடைய வழிபாடு பிரதானமாக பண்ணுங்கள். வாய்ப்பு இருக்கும் பட்சத்தில் நீங்கள் லட்சுமி நரசிம்மரை கும்பிடுங்க. பொருளாதாரம், தொழில், வேலை எல்லாமே நல்லா இருக்கும். நன்றி, வணக்கம்.